திறன் கல்வி காணொளி வழியாக கல்வி கற்போம். தேர்வு பயம் நீங்க 4 விதிகளில் நம்பிக்கை கொள்ளுங்கள். நாளைய தேர்வு மட்டுமல்ல, வாழ்க்கையும் உங்களுடையதே. பயம். பயம். இருளைக் கண்டு பயம், பேயைக் கண்டு பயம், தேர்வைக் கண்டு தென்னாலி கமலை விட அதிக பயம். பயமோ பயம். உங்களுக்கு தெரியுமா? பேயைக் கண்டு உலகத்தில் இதுவரை யாருமே பயந்ததில்லை. அப்படியா? ஆம். பேயை பார்த்து விடுவோமோ என நினைத்து பயந்திருக்கிறீர்கள். பேயை பார்த்து பயந்ததில்லை. இதுவரை நீங்களோ நானோ பார்க்காத பேயைக் கண்டு என்ன பயம்? தேர்வு பயமும் அப்படித்தான். பார்க்காத எதன் மீதும் பயம் இருக்கத்தானே செய்யும். இந்த காணொளியை கடைசி வரை கேளுங்கள், பின்பற்றுங்கள். இனி 100 விழுக்காடு தேர்வு பயம் மட்டுமல்ல, உலகத்தின் எந்த பயமும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களின் இலக்கு. பயம் கண்டு பயம் தெளிந்து பரிசோதனை செய்து பார்த்தவர்களின் அனுபவ பட்டியல், பட்டறிவு இதைத்தான் சொல்கிறது. பயம் என்பது உங்களை துரத்தும் திருநாய் போன்றது. அதன் எல்லை வரை துரத்தும். எதிர்த்து நின்று பாருங்கள். கல்லடிபட்ட நாயாக கண்மூடி வால் சுருட்டும். பயத்திற்கு பயம் காட்டி விடுங்கள். புத்தகத்தைக் கண்டு தேர்வைக் கண்டு பயந்தவர்கள் பிற்காலத்தில் வாழ்க்கையைக் கண்டு பயந்திருக்கிறார்கள். ப்ராப்ளம் புத்தகம் முழுக்க ப்ராப்ளம் என புலம்புவரா நீங்கள்? அப்படி புலம்புவரை அழைத்துக் கொண்டு ஒரு மனநல மருத்துவரிடம் சென்றேன். மருத்துவர் கேட்டார், ப்ராப்ளம் என்றால் என்ன? நான் எழுதிய தேர்வுகளை விட கடினமான வினாவாக இருந்தது. படித்த புத்தகம் எல்லாம் மனதில் ஓடவிட்டு தேடி பார்த்தேன். பதில் கிடைக்கவில்லை. கடைசியாக மருத்துவர் சொன்னார், எதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லையோ, புரிந்து கொள்ளவில்லையோ அதுதான் ப்ராப்ளம். சிக்கல், பயம் எல்லாம். ஆக தேர்வின் பயம் நீங்கும் முதல் விதி, நீங்கள் புத்தகத்தை, பாடத்தை, தேர்வை முழுமையாக புரிந்து கொள்வது. தேர்வு, பாடகம், புத்தகம் மட்டுமல்ல, ஒரு மனிதரை கூட முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவரை கண்டு கொஞ்சம் பயம் இருக்கும். சிக்கலான மனிதர்களோ, அவர்கள் கூட உங்கள் நண்பராகவோ உறவினராகவோ ஏன் முரடராக இருந்தாலும் அவர் அப்படித்தான் என கடந்து போவீர்கள். பயந்து போக மாட்டீர்கள். தேர்வும் அப்படித்தான். நாம் கடந்து போக வேண்டும். ஒருபோதும் பயந்து போகக்கூடாது. முரடர்களிடம் கூட பழகி நண்பராகிவிட்டால் பயம் போகிறது. தேர்வுகளையும் புத்தகங்களையும் நண்பராக்கி விடுங்கள். அதுதான் 2வது விதி. பாட புத்தகங்களை நாள்தோறும் நண்பராக்கி பழகுங்கள். தேர்வுகளைக் கண்டு பயமா? எழுதி பார்த்து பழகுங்கள். நண்பருக்காக காத்திருக்கும் நாட்களைப் போல தேர்வு எப்போது வரும் என காத்திருப்பீர்கள். முதல் மதிப்பெண் வாங்கும் நண்பர்கள் அப்படித்தான் காத்திருக்கிறார்கள். 2 விதிகளை கடந்து விட்டோம். 3வது விதிதான் அதிமுக்கியமானது. படித்தாலும் தேர்வு கண்டு பயமாக இருக்கிறதா? சரிதான். காரணம், நீங்கள் புத்தகத்தை தான் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஒருபோதும் வினாத்தாள் அமைப்பு முறையை புரிந்து கொள்ளவில்லை. திரு வேறு தெள்ளியராதல் வேறு என்பான் வள்ளுவர். புத்தகத்தை புரிந்து கொள்வது வேறு, வினாத்தாளுக்கு விளக்கம் எழுதுவது வேறு. உள்ளூரில் ஊர் சுற்றியவர்கள் நீங்கள். வெளியூர் போனால் முகவரி தேடி அலையத்தான் வேண்டும். எப்போதும் வினாத்தாள் என்பது வெளியூர்தான். புத்தகத்தில் இந்த பக்கத்தில் இந்த வினாவிற்கான விடை இருக்கும் என்பது பலருக்கு தெரியும். 100க்கு 100 மதிப்பெண் வாங்கும் மாணவனிடம் கேட்டு பாருங்கள். நாளை வரப்போகும் வினாத்தாளில் 40வது வினா இந்த பாடத்தில் இருந்து வரும் என்பான். எப்படி முடிகிறது அவனால்? அது அவன் விரும்பி போகும் விருந்தினர் வீடை போல. அவனிடம் வினா வங்கி இருக்கும். 10ற்கு மேற்பட்ட வினாத்தாளை பயிற்சி செய்திருப்பான். பரிசோதனை செய்து பகுத்து பார்த்திருப்பான். ஒரு பாடம் முடித்து அடுத்த பாடத்திற்கு அடியெடுத்து வைத்தல் புத்தகத்தை புரிந்து கொள்ளுதல். ஆனால் வினாத்தாளை விளக்கிக் கொள்வது வேறு. முதல் பாடத்தில் இருந்து முடியும் பாடம் வரை 1 மதிப்பெண்ணை முடித்துவிட்டு 2ஆம் மதிப்பெண் வினாவிற்காக அடியெடுத்து வைத்தல் வினாத்தாளின் விளக்கம் காணும் முறை. கடந்த ஆண்டு வினாத்தாள் இல்லாமல் தேர்வுக்கு போவது எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் ஆயுதங்கள் இல்லாமல் போருக்கு போவதற்கு சமம். 3வது விதியில் முழுமையடைந்து விடுங்கள். உங்களால் முடியும். அனைவருக்கும் ஆறறிவு. அறிவு குறைபாட்டுடன் பிறந்தவர்கள் கூட அறிவியல் அறிஞர்களாக உருமாறியிருக்கிறார்கள். ஆம், தாமஸ் ஆல்வா எடிசன் சராசரிக்கும் கீழான மாணவன். இதுதான் 4வது விதி. அறிவு குறைபாடு உள்ளவர்கள் கூட அறிஞனாக முடியும் என்றால் நம்மால் முடியும் என நம்புவது 4வது விதி. 4 விதிகளிலும் நம்பிக்கை கொள்ளுங்கள். பயத்திற்கே பயம் கட்டலாம். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் தேர்ச்சி என்பது நமக்கு தெரிந்த விடையாகிவிடும்.
அதன் பின்பு சராசரிகளால் கூட 80 தொட முடியும். உங்களால் 90 தாண்ட முடியும். அவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு மதிப்பெண் விழுந்தது? அவனை விட நன்றாக படித்த எனக்கு எப்படி மதிப்பெண் குறைந்தது? என புலம்பும் மாணவர்களை ஒவ்வொரு தேர்விலும் பார்க்க முடியும். ஒருவருக்கு தெரிந்த இன்னொருவருக்கு தெரியாத தந்திரங்களை ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த காணொளிகளில் காணலாம். அதுவரை பயத்தை நீக்குங்கள், படிக்கத் தொடங்குங்கள், தேர்வெழுதி பயிற்சி செய்யுங்கள். அப்போது உங்களுக்கே தானாக புரியும். அச்சம் என்பது நம் அறியாமையின் மறுபக்கம், அவ்வளவுதான். அச்சம் நீக்கி அடுத்த இலக்கை அடைய திறன் காணொளிகளை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.